ஊரில் ஒரு பெரிய மனுஷனாக இருந்தவனுக்கு எனக்கு இது தேவையா அப்படின்னு கேட்டால், கர்மாவும் கிரகங்களும் பெரிய விஷயம் இல்லை. நம்முடைய கர்மாப்படி தான் அந்த கிரகங்களே அமைஞ்சிருக்கு. நம்ம கர்மா தான் அப்படி பண்ணிடுச்சா, கிரகங்கள் தான் அப்படி பண்ணிச்சா நீங்கள் யோசிக்க வேண்டாம். கர்மா தான் கிரகங்களை தீர்மானிக்கிறது. கிரகங்கள் தான் நம்மளை வழிநடத்துகிறது. அதை நோக்கித்தான் நம்ம பயணம் போகுது. போராட்டம் நிறைந்த வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துதானே ஆக வேண்டியிருக்கு. என்ன நடந்தாலும் சரி, இந்த உலகத்துல நமக்கான வாழ்க்கைய நம்ம வாழ்ந்தே தான் ஆகணும். எப்படி வாழ்றதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? எனக்கு பிறந்த தேதியே கரெக்டா நேரம் தெரியாது. நான் எப்படி ராசி பலன் பார்ப்பேன்? உங்கள் பேர் படி பார்க்கணும். நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணி கேட்குறீங்களோ அப்போ உங்களுடைய நேரத்தை போட்டு பிரசனை போட்டு பார்த்து சொல்லிடுங்க. நிறைய நேரங்களில் இல்லைன்னா பேர் ராசிப்படி பார்க்கணும். இந்த மது மாது சூதுல மாட்டிக்கிறதுனால வாழ்க்கை சின்ன பின்னமாகுதுங்க. ஒரு ஜாதகத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த 2ஆம் இடம், 4ஆம் இடம், 8ஆம் இடம் ரொம்ப முக்கியம். 4ஆம் இடம் தான் வீடு, வாசல், இடம், பொருள், சொத்து, சுகம், சுக போகம், அம்மா, வாழ்க்கை எல்லாம். ஆனால் 4ஆம் இடத்தை தான் கற்பு என்று சொன்னார். இவன் கற்பு நெறி தவறாதவனா? அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அல்லது அந்த விஷயத்தில் இவர்கிட்ட தவறுகள் இருக்கிறதா? சுக்கிரனோடு ராகு சேர்ந்து இருக்கிறதா? சுக்கிரன் நீசமாகி ராகுவோட சாரத்தில் இருக்கிறதா? சுக்கிரனும் ராகும் சேர்ந்து இணைந்து இருக்கிறதா? சுக்கிரனோடு சனி இணைந்திருக்கிறதா? பல காரணங்கள் அதில் இருக்கு. நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அவ்வளவு பயணிக்குதுங்க. ஒரு மனிதன் மது மாது சூதுக்கு அடிமையாகலன்னா அவன் வாழ்க்கை உயரத்துக்கு போயிடும். பெரிய ஆகிடலாம், டாப் லெவலுக்கு போயிடலாம். நீங்கள் லாட்ரி சீட்டு ஒரு சீட்டை எடுத்து கொடிசன் ஆனவங்க உண்டு, யாராவது ஒருத்தர். ஆனால் லாட்ரி எடுக்கிறேன், சீட்டு விளையாடுறேன்னு நினச்சி நடுத்தருவுக்கு போனவங்க பல கோடி பேர். ஆக இந்த சூது என்பது நிச்சயமாக அது வாழ வைக்கக்கூடிய செயல் அல்ல. நம் வாழ்க்கையில் பிரச்சனையை, நம்ம வாழ்க்கையை கெடுக்க வரக்கூடிய விஷயம். நாம் எங்கு போனாலும், யாரை பார்த்தாலும், எந்த விஷயத்தை கணக்கில் எடுத்தாலும் தன்மையை தவறாமல் இருந்தோம்னா ஜெயிச்சிருவோம். பொருளாதாரத்தில் சிக்கல் வராமல் இருக்கணும். பொருளாதாரத்தில் நம்ம உயர்ந்து இருக்கணும். மக்களோட மகிழ்ச்சியாக இருக்கணும். இது எல்லாவற்றையும் நம் கணக்கில் எடுத்து கொண்டு வரணும். அப்படின்னா சூதுக்குள்ள மாதுக்குள்ள போயிடக்கூடாது, மதுவுக்குள்ள மாட்டிக்க கூடாது. சார் எல்லாரும் குடிக்கிறாங்க சார், இன்னைக்கு யார் சார் குடிக்காமல் இருக்காங்க? பல கோடி பேர் குடித்தாலும் வீட்டுக்கு தெரியாமல் இருக்கிறவங்க இருப்பாங்க, சமூகத்துக்கு தெரியாமல் இருக்கிறவங்க இருப்பாங்க, சமுதாயத்தில் நமக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் எதையும் கவலைப்படாமல் ரோட்டில் ஆடுறாங்க அப்படின்னா கர்மா விடலையே, கிரகம் விடலையே, 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கே. ஏதோ ஒரு சுகத்திற்கு அடிமை. அந்த அடிமை நம்மை ஆட்டி படைக்கிறது. அந்த அடிமைக்குள்ள நம்ம போயிட்டோம். இது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்னைக்கு வரப்போறோம்? குடும்பத்தில் பல பிரச்சனை இருக்குங்க, பயப்படாதீங்க. நான் சொல்றேன், குடும்பம் என்பது நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமாக வாழணும். நம்ம பேரம்பேத்தி நம்மளுடைய பிள்ளைகள் காலத்துலையும் தாத்தா அப்படி வாழ்ந்தாருன்னு பேர் எடுக்கணும், பாட்டி அப்படி வாழ்ந்தாங்கன்னு பேர் எடுக்கணும். அவருக்கு 3 பொண்டாட்டி, அவங்க அப்பத்தாவுக்கு 5 புருஷன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? என்ன இந்த கிழவி அந்த காலத்தில் எத்தனை புருஷனுக்கு ஆக்கப்பட்டா, இந்த எங்கள் தாத்தன் 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி வச்சுருந்தான், என்னென்று வாழ்ந்தாங்கன்னு சொல்கிற மாதிரி இருந்துடக்கூடாது இல்லையா? நீங்கள் இந்த கர்மா எப்படி தீர்மானிக்கிறதுனா, ஒரு மனிதன் பெரிய மனிதனாக இருப்பார், பெரிய பணக்காரராக இருப்பார், 100 பேருக்கு 500 பேருக்கு வேலை விடக்கூடியவராக இருப்பார். ஆனால் அவர் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு நீச கிரகத்தோடு சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கும். 4ஆம் இடம் கெட்டு போயிருக்கும். அப்போது இவ்வளவு பெரிய மனுஷன் பெண்களோடு பழகுகிற போது பெண்கள் விஷயங்களில் விலை மாதரை தேடி போகக்கூடியவராக இருப்பார். அப்போ இவர் இவ்வளவு பெரிய மனிதனாக இருந்து